நம்ம மல்லிக்கு இந்த ராஜி ஒரு புதிய பேர் வச்சிருக்கிறாங்க. அட்வென்ச்சர் மல்லி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க தான் செய்யுது. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் எதற்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயப்படுற ஒரே ஆள் அப்படின்னு சொன்னா விஜய் தான். ஏன்னா விஜய்க்காக, விஜயோட அன்புக்காக மட்டும் தான் அவங்க பயப்படுவாங்களே தவிர, மத்தபடி எந்த இடத்துலயுமே அவங்களோட பயத்த காமிக்க மாட்டாங்க. அவ்வளோ துணிச்சலா இருப்பாங்க. தனியா நின்று எல்லா விஷயங்களையுமே சமாளிப்பாங்க அப்படிங்கிறதால, இந்த ராஜி அவங்கள அட்வென்ச்சர் மல்லி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜய்க்கு கால் பண்ணி, "நீ அந்த சைடு போகவும், உன் பொண்டாட்டி இந்த சைடு கிளம்பி போயிட்டா" அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய், மல்லி 2 பேருக்கு இடையில இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள் கூட பெரிய பிரச்சனையா வரணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம மல்லி பயங்கரமான தரமான சம்பவம் செஞ்சாங்க. உண்மையாவே அவங்க அந்த இடத்துல இவ்வளோ அழகா யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவர் கால் பண்ணி நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லவுமே அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருது. அவங்க ஏதோ ஆபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியவுமே நேரே போலீஸோட போயிடுறாங்க. அதனால அந்த ரவுடிகளுமே ஓடிடுறாங்க. அந்த இடத்துல ஆட்டோ டிரைவர் கல்பனாவ காப்பாத்திடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வழியா அந்த பிரச்சனைய நம்ம மல்லி முடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்ததா இப்போ மல்லி கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே பிரச்சனை வெண்பாவை எப்படியாச்சும் மீட்கணும். வெண்பாவ மட்டும் மீட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நிச்சயமா விஜயுமே கூலாயிருவாங்க. அதனால தான் நம்ம மல்லி பல பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு விரதம்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கிறதால அந்த கமெண்ட் செக்ஷன்ல பார்க்குறாங்க. ஏன்னா அந்த நர்ஸுமே அந்த ஃபோன் நம்பர் இல்ல அப்படிங்கிறதால கமெண்ட்ல தான் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. வெண்பா டேஞ்சரா இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அந்த இடமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதிலேயே ஃபோன் நம்பரும் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா நர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எப்போதுமே பிஸியா தானே இருப்பாங்க. அவங்களால ஃபோன் உடனே அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்களால ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியல. ஃபோன எடுத்து பேசக்கூடிய தருவாயில அந்த வார்ட் பாய் வந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதால திரும்பவுமே போயிடுறாங்க. அதனால மல்லி இப்ப என்ன செய்ய போறாங்க? நிச்சயமா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம மல்லி போலீஸோட உதவியோட இப்போ ஹாஸ்பிட்டல நெருங்குறாங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நர்ஸ் நம்ம மல்லிகிட்ட வெண்பாவ பேச வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படி ஒரு தருணத்த அந்த ரவுடிகள் விட மாட்டாங்க அப்படிங்கிறதால நம்ம மல்லி போலீஸோட உதவியோட கூடிய சீக்கிரம் வெண்பாவ மீட்டுருவாங்க. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்குள்ள மீட்டுட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதத்தான் ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்து இருக்கும். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.